வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல். முதல் செய்தி, ஏடிஜிபி அருண் மாற்றம். லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஏடிஜிபியாக போடப்பட்ட அருண் அவர்கள் இன்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போட்டோடனே பல தடவை நான் சொன்னேன், தப்பானால போட்டிருக்கீங்க, இவருக்கு நல்ல பதவி கொடுக்காதீங்க, இவர் திமுகவுக்கு சார்புடைய ஆள், எவ்வளவோ அடித்து சொன்னேன். விஜய் கேட்கவே இல்லை. சரி, இவங்கெல்லாம் பட்டு திருந்தட்டும் அப்படின்னு தான் விட்டோம். நாங்கள் என்ன சும்மாவா சொன்னோம்? அடிப்படையில் அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு. அங்கே நினச்சவனை பூரா கைது செஞ்சார் கமிஷனராக இருக்கும்போது. அங்கே இருந்துக்கிட்டு என்கவுண்டர் ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஃபேமிலியிலேயே அந்த திருவங்கடத்தை வேணும்னு சாட்சியங்களை மறைக்கிறதுக்காக ஒரு சுட்டாருன்னு சொன்னாங்க. அவங்களே ஒரு மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஹைகோர்ட்டு ஒரு மேலே கண்டனம் தெரிவித்தாங்க. என்னையா குண்டர்கள் சட்டமா இஷ்டத்துக்கு போட்டிருக்கீங்களா? குண்டர்கள் சட்டத்தை யார் போட்டதுன்னு வர சொன்னாங்க. அங்கே வந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் இங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து ஆரம்பினா 2 மணி நேரம் காக்க வச்சார். அப்புறம் அவங்களே என்னையா 2 மணி நேரம் காக்க வைக்கிறீங்கன்னாங்க. இது மாதிரி அவங்க மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சமாக நெஞ்சமாக விமலாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு, நேர்மையான இன்ஸ்பெக்டரு, அவங்க மேலே போயிட்டு இவருக்கு வேண்டிய ஆள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நடவடிக்கை எடுத்தார். ஏற்கனவே திருமாவளவனை தலைவான்னு கூப்பிடுவார். ஜாதியை பார்த்து கடித்து கொடுத்துன்னு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே தள்ளுவார். இவ்வளவு தந்தையும் திமுக ஆட்சியில் அனுபவிச்சுக்கிட்டு 3 வருஷம் 2 வருஷம் நினைக்கிறேன், 2 வருஷம் அனுபவிச்சுட்டு திரும்ப அவரை கொண்டு போய் இந்த ஆட்சியில் போயிட்டு ஏடிஜிபியாக போட்டால் என்ன உருப்பிடுமா? அதனால தான் சொன்னோம், அடித்து சொன்னோம். இப்போவாச்சும் மாற்றிருக்கீங்களே. போலீஸ் அகாடமி ஏடிஜிபியாக போட்டிருக்காங்க, உருப்பட்ட மாதிரி தான். போலீஸ் அகாடமிங்கிறது ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது. ட்ரைனிங் கொடுத்தா அவ்வளோதான், அந்த அகாடமியே இதாகி போகும். ஒன்றும் ட்ரைனிங்கை ஒழுங்காக கொடுக்காம இவர் இஷ்டத்துக்கு கொடுத்தாருன்னா அந்த அகாடமியை குட்டிச்சவராக ஆயிடும். அதனால் அருண் அவர்களை மாற்றியது இதுதான சரியான விஷயம். அவரை போட்டது தப்பான விஷயம். ஜெயலலிதா கூட தான் போட்டாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? வந்த உடனேயே 2001 கருணாநிதியை கைது பண்ணணும். யார் கமிஷனராக போடுறது? கைது பண்ணினீங்கன்னா கமிஷனராக போடுவேன்னாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொல்லும்போது முத்துக்கருப்பன்கிறவர் நான் கைது பண்ணுறேன்னாரு. கைது பண்ணாங்க, அடித்து உள்ளே போட்டாங்க. அது இப்படி தாச்சு. இந்த கூட்டத்தை இப்படி தானே சரி பண்ணணும். இந்த கூட்டம் பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் அத்தனையும் பண்ணக்கூடிய கூட்டமாச்சு, சமூக விரோத கூட்டமாச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் உள்ளே போடணும்ல. என்கவுண்டர் இப்போ நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் இப்போ இது எஃப்ஐஆர் எத்தனை பேர் மேலே போட்டாங்க? கேண்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. கைது பண்ணாரா சொல்லுங்கள். ஏவாவேலு மேலே எஃப்ஐஆர் போட்டார். இவரே சொல்லிட்டார். எல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு எஃப்ஐஆரும் போடல செந்தில் பாலாஜி மேலே. எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்து கொண்டிருந்தார். திருமாவளவனுக்கு நெருங்கிய நண்பர். அப்போவே நினச்சேன் இவரை போடக்கூடாது, குட்டிச்சவராயிரும் அப்படின்ட்டு. ஜாதியை காமிச்சிய மற்ற ஜாதிக்காரெல்லாம் என்ன தப்பையா பண்ணா? மற்ற ஜாதியை பிறந்தது தப்பா? ஒவ்வொருத்தனுடைய தப்பா? திருமாவளவன் ஜாதியை விற்று பழி வாங்கிறதுக்கு இவர் ஆயுதமாக உபயோகப்படுத்துவாரா? எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் போலீஸிலே வச்சுருக்கக்கூடாது. காவல்துறை எவ்வளோ புனிதமான துறை. இப்படிப்பட்ட அதிகாரி இருந்தாலும் தான் கெட்டு போச்சு அப்படிங்கிற அட்லீஸ்ட் இப்பாச்சும் மாறினீங்கள. உண்மையிலே தாவைக்கு அரசுக்கு முதல்ல கடும் கண்டனம் தெரிவித்தேன்னா, அதனால இப்போ பாராட்டுவர்களை தெரிவிக்கிறேன். ஆனால் அது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் அவரை மாற்றினது முக்கியம் இல்லை. இதுவரை அவன் மீது பல குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. பல இடங்களில் சொத்து வாங்கி போட்டிருக்காரு. எல்லாத்தையும் பிடிக்கலைங்க. மந்திரி எல்லாம் பிடிக்கலைங்கல்ல, இவங்களையும் பிடிங்க, அதிகாரிகளையும். அருண்கிட்ட ஆரம்பிங்க. அவருக்கு எத்தனை சொத்துக்கள் பினாமியாக வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அவரை எல்லா சொத்தையும் பறித்து நாட்டு மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் அருண் டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் நம்முடைய முதல் கருத்து. திமுக காரன் போய் சிபிஐட்ட போய் இது கொடுக்குறான். யோக்கியன் சிபிஐட்ட போயிட்டு புகார் மனு. என்னென்னு கேட்டால், விஜய் அடிக்கடி கரூரில் பேசுகிறாரு, அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள்.
சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சிபிஐ விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவர் பேசுகிறாரு, பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எதுக்குன்னா கொலைகாரங்க, இவன் கொலை பண்ணதை வெளியில் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க பேசி மக்களுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த கொலைகார கும்பல் இவன் போய் சிபிஐயில் கொடுக்குறான். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படி? அப்போ பேச்சுரிமை எப்படி? ஒரு இது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது, ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது பேசுனா சப்ஜுடிஸ்ட் அப்படின்னு வரணும். வழக்கு இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு. இந்த வழக்கு விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டாங்க, விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்ட்டாங்க. அது எப்படியா ஒருத்தர் பேச வேண்டாம்னு சொல்லுது? இல்லை வழக்கு நிலுவையில் இருக்குன்னாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அது அவருடைய பேச்சு சுதந்திரம், அதில் தலையிட முடியாதுன்னாங்க. வெக்கமான ரோஷம் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு இப்போ சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னத்தை கிழிப்பீங்க? ஒரு சிஆர்பிசி என்ன சொல்லுது தெரியுமா? குற்ற நடைமுறை சட்டம். ஒருத்தர் மேலே விசாரித்தா 7 நாளில் எஃப்ஐஆர் பண்ணணும். சிபிஐ ஃபாலோ பண்ணிச்சா? எலெக்ஷனுக்கு முந்தினதுலேருந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ சிபிஐக்கு மட்டும் இது கிடையாதா? சிஆர்பிசி கிடையாதா? வெறும் போலீஸுக்கு தான் சிஆர்பிசியா? ஜெயலலிதா கட்டது போல் சிபிஐ வானத்திலிருந்து குதித்தவர்களா? சொல்லுங்கள். அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வாட்டுக்கு வச்சு ஊரா போட்டுக்கிட்டு இருப்பீங்க கரூரில். அவங்க பேசவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதை பேசுனதுக்கு சிபிஐட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது இந்த யோகியர்களின் கூட்டம். வெக்கங்கட்டவங்க. உங்களுக்கு இது கிடையாதா? அதைத்தான் கேட்குறேன். திமுக காரனுக்கு சொரணையே கிடையாதா? எப்படியா கொடுத்தீங்க? எந்த சட்டத்தில் கொடுத்தீங்க? சிபிஐயில் ஆக்ஷன் எடுன்னு பிரிவை சொல்லுங்கள். எந்த சட்டத்தின் பிரிவில் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். சிபிஐ 7 நாளில் விசாரணை அமைப்புகள் 7 நாளில் கொடுக்கணும்னு இருக்குது. 7 நாளில் விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு ஊராக போடுவீங்க. அவன் எல்லாம் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்போமா? அதனால் சிபிஐ செஞ்சது தான் தப்பு. பேசுவது தப்பு இல்லை. அதுவும் ஒரு வழக்கப்பட்டு பேசுவது தப்பு இல்லை. ஒரு வழக்கப்பட்டு ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்கும்போது பேசுகிறது தான் தப்பு. சுப்ரீம் கோர்ட்டே இந்த வழக்கப்பட்டு பேசலாம், தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கேயா வரும்? சிபிஐட்டு போய் வெக்கமே இல்லை. இந்த திமுக காரனுக்கு பூரா அந்த நாட்டு வக்கீல் சிபிஐ இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒரு நாட்டு வக்கீல், அந்த ஆள் வந்துக்கிட்டு இதை இது பண்ணி கொடு, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்தை கிழிப்ப? உங்களை பற்றி தெரியாதா என்பது அந்த நாட்டுக்கு வக்கீல் அடுத்து என்ன சொல்கிறாரு? அப்புறம் இவர் ஒரு மாதிரி பேசுகிறார், கொத்து புரட்டான்னு தான் பேசுகிறார். விஜய் ஸ்டாலினை எல்லாம் ஜனங்க கொத்து புரட்டா போட்டாங்க. புரட்டாவை பற்றி பேசினாரு. குளத்தூரில் போய் கொத்து புரட்டா போட்டாங்க. என்ன அது ஏறிடுச்சு. இந்த கூட்டம் வானத்திலிருந்து குதித்த கூட்டம்ல. இவன் ஊரான பூரா திட்டுவான். ஆனால் இவனை எவனும் திட்டக்கூடாது. திட்டினா குதிப்பு வந்துடும். அதுதான் அவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். என்னங்க எங்களை பற்றி கொத்து பரோட்டான்னுலாம் பேசுகிறாரு. அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தா அவ்வளோதான். கொத்து பரோட்டா என்று குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கி விட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். ஆக இது போன்ற அரசியல் பேச்சுகளை விஜய் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு வந்துவிடும். நீ பேசுறது என்னையா? நீ பேசுறதே அதுதானே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவனை வச்சு என்னென்ன கேவலமாக பேசுனீங்க. அந்த காலத்தில் தீப்பதி ஆர்வம் வச்சு எம்ஜிஆரை கேவலமாக பேசுனீங்க. சிவாஜி ஜெயலலிதாவெல்லாம் நீங்களே கெட்ட வார்த்தையில் பேசுனீங்க. உங்கள் கருணாநிதியை அப்புறம்தான் செங்கோட்டையன் மூஞ்சியில் குத்தினாரு, கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சது. உங்கள் வாயில் நல்ல வார்த்தை வந்தால் தான் அதிசயம். வாயில் என்னைக்கு வர்றது கெட்ட வார்த்தை தானே. ஆக விஜய் சொன்னது கொத்த போட்டாங்கிறது சாதாரண வார்த்தை. இன்னும் மோசமாக திட்டிருக்கணும். காரணம் அரசியலில் அநாகரிகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். எவ்வளவு கதை சொல்லவா உங்களுக்கு? அந்த அரசியல் எங்கேயா அநாகரிகம் இருந்தது? அண்ணாதுரை இருந்தவரை அரசியல் அநாகரிகம் இருந்ததா? என்றைக்கு கருணாநிதி வந்தாரோ அன்றைக்கு உதித்தது தானே இந்த அநாகரிகம். அவருடைய வாரிசுகள் தானே இப்போ இருக்காங்க. நீங்கள் அதனால் கொத்தப்பட்டான்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. உங்களை இதை விட மோசமாக திட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ராசா. இந்த ராசா பேசுனது என்ன பேசுகிறாருன்னா, அவங்க தலைவரை, அதாவது ஸ்டாலினை அப்போ தான் கல்யாணம் பண்ணாராம். அப்போ போய் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. சும்மா போட்டாங்க. புதிதாக திருமணமான ஒரு இளைஞன்
இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வர எல்லா தலைவர்களும் கைது. வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம் அப்ப உள்ள போட்டிருக்காங்க. இந்த ராசாவுக்கு தான் கேட்குறேன், ஏப்பா நாட்டு அந்த நாட்டு வைக்கல் தான், நீ சைக்கிள் வைக்கல், சைக்கிளில் உருட்டிக்கிட்டு போயிட்டு தெரிஞ்சால் எப்படி பணம் வந்தது? வர பணம் எல்லாம் 2G பணம். அதில் பெருசாக சொல்லிக்கிறாரு, வெளிநாடுகளில் நான் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் என்ன கேளுங்கன்னார். அப்போ உள்நாட்டில் முதலீடு செஞ்சது, ஊட்டி பக்கம் லேண்டு வாங்கி போட்டதெல்லாம் யார்? உள்பக்கம் 2000 கோடியை உள்நாட்டில் அடித்த கொள்ளையில் கருணாநிதி குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2000 கோடி எடுத்துகிட்டு போனியா இல்லையா நீ? அங்கே திகார் ஜெயிலில் உட்காந்துட்டு இவர்கிட்ட சுப்பிரமணிய சாமி பார்க்க வந்திருப்பா, நான் காட்டி கொடுக்க போகிறேன், யாருமே நீ பார்க்கலன்னு புலம்புன ஆளாச்சே. எல்லா பேரும் அடைந்த எம்பிகள்லாம் ராம் வாழ்க ராமர் வாழ்கன்னு சொல்லும்போது பெரியார் வாழ்கன்னு சொன்ன கேவலமான பிறவியாச்சே நீ. உன் பெரியாரை போய் எவையா சொன்னா வாழ்கன்னு? ராமரை பெரியாருக்கு ஈக்குவலாக பண்ண ஆளாச்சே நீ. உனக்கு என்ன மரியாதை? அவர் பெரிய பெருமாது பேசுகிறார். இதில் இப்போ எங்கள் தலைவரை அப்போ தான் கல்யாணம் பண்ணாராம். உங்கள் தலைவர் ஒரு ஆளாக கல்யாணம் பண்ணார். உங்கள் தலைவர் எத்தனை பேர்கிட்ட முதலீடு வச்சார் இருக்கேன்னு, உங்கள் தலைவர் எத்தனை பேர் தேர்தலை வச்சார் இருக்கேனுங்க. வித்யாசாகரத்தில் டிஐஜி சும்மாவா ஜெயிலில் வச்சு உதைச்சார். பண்ணின அநியாயம் அக்கிரமா அத்தனைக்கும் பண்ணார். பொம்பளைங்களெல்லாம் தூக்கிட்டு போனால் சும்மா விடுவானா? அதனால தான் தூக்கி வச்சு உதச்சி பிடிச்சான். அதை பெரிய இது மாதிரி சொல்கிறார். எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டார். பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்களே, எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லணும்ல? வெக்கங்கிட்ட ஆளுங்களையா நீங்கள்லாம்? பார்ட்டி ஃபண்டு கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொல்ல வர எந்த பார்ட்டி எந்த ஃபண்டுன்னு கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவரு ஆயத்திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்போ ஒன்றும் தெரியாது. பார்ட்டி ஃபண்டுன்னு போனவன் சிஎம்டிஏட்ட வாங்கிட்டு, சிஎம்டிஏல அனுமதி கொடுக்கும்போது வாங்கிட்டு, உனக்கு டாஸ்மாகில் இருக்கிற பணத்தை பூரா வாங்கிக்கிட்டு அங்கே கொள்ளை அடிச்சுட்டு பார்ட்டி ஃபண்டுன்னா எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லணுமாம்ல? எந்த பார்ட்டி ஃபண்டு? ஓன் பார்ட்டி ஃபண்டு தான், ஓ டிஎம்கே ஃபண்டு தான், ஓ டிஎம்கே ஃபண்டை தான் வாங்கியிருக்க. வெக்கமல்ல உங்களுக்குன்னா? ஜனங்கிட்ட வரி வாங்குறது, ஜனங்கிட்ட போயிட்டு கையை நீட்டி கேவலமான பிறவிகளாச்சையா நீங்கள்? அதனால் எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லணுமா? செந்தில் பாலாஜி ஏன் முன்ஜாமீனத்தாருனா பொய்யா கேஸ் போட்டானா? செந்தில் பாலாஜி இப்போ உத்தமரா? செந்தில் பாலாஜி ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு அந்த நேர்மையா நடந்துக்கிட்டா நாங்க ஏன் பெயில் போறோம்? உங்களுக்கு தெரிஞ்சுங்க, பெயில் வாங்குறது இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட்ஸ். பெயில் கேஸ் போடுகிற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. செந்தில் பாலாஜி யோகியரா? செந்தில் பாலாஜி மேலே எத்தனை கேஸ் போடலாம்? அதனால தான் போட்டுருக்காங்க. ஓடி ஒழிஞ்சது அது முன்ஜாமீன் வச்சா அப்படி தான். முன்ஜாமீன் போட்டால் ஓடி ஒழிஞ்சிடுவாங்களாம். ஒரு பெரிய வக்கீல் 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியாது. நான் கேட்குற கேள்விக்கு 4 பதில் சொல்லுவியா நீ? உன்னுடைய சட்ட இதெல்லாம் கேவலமான பிறவியா நீ? அதனால் என்னென்னவோ இது பேசிட்டு, அதனால் எங்கள் பார்ட்டி லஞ்சத்தையும் வாங்கிட்டு கேவலமான புத்தி கொண்ட ஆள் ராசாவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாது, விஜய் மாதிரி ஆளுங்களுக்கு. அதனால தான் இவ்வளவு காட்டமான முறையில் பதில் சொல்லணும்னு ராசா கதையெல்லாம் சொல்லிங்க. இந்த ராசாவை பற்றி பேசும்போது, இந்த ஸ்டாலினை பேசும்போது, இந்த ஆள் ராசாவாச்சு திமுக, அப்போ அவங்க தலைவர் ஸ்டாலின், அதனால் இது பண்ணி உயர்வாக பேசுவார். அதிமுககாரன் பேசுகிறான்யா. யாரை? ஸ்டாலினை உயர்த்து பேசுகிறான். யார்? செந்தில் பாலாஜின்னு ஒரு ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு ஆனா அவன் முன்னாடி மந்திரி இதில் போட்டாங்க. ஆவினில் போய் அந்த மந்திரியில் போட்டாங்க. ஆவினில் அத்தனை பேத்துக்கும் சொல்லி ஓசியில் கொடுத்தே அதை ஓச்சான் ஆள். அந்த ஆள் சொல்ல ஸ்டாலினுக்கு கோவம் வரல. கோவம் வந்து ஆட்சிக்கு வந்துடும். இவர் ஜெயலலிதாவுக்கு கோவம் வரல, எம்ஜிஆருக்கு கோவம் வரல, இல்லை எடப்பாடிக்கு கோவம் வரலன்னு சொல்லலாம். அந்த ஆள் ஸ்டாலினுக்கு கோவம் வரல. ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் ஆட்சிக்கு வந்துடுமா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி முடியும். அவருக்கு கோபம் வரும். அது வரைக்கும் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா 3 கோபத்தை நான் பார்த்துருக்கேன். ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவார்? ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அந்த ஆள் தற்கொலை பண்ண வைப்பார். ஸ்டாலினுக்கு
ஃபஸ்ட்டு அண்ணா நகர் ரமேஷ் மேலே கோவம் வந்தது. ஏன்னா அண்ணா நகர் ரமேஷ் 10 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினார் ஸ்டாலின். அதை காட்டி கொடுக்க முயற்சி செய்தார் அண்ணா நகர் ரமேஷ். உடனே அண்ணா நகர் ரமேஷை பிடிச்சி உள்ளே போடணும்னு சொல்லி போலீஸ் முடிக்கும்போது எங்கே தன்னை காத்து கொடுத்து விடுவாரோன்னு அவர் மேலே கோவப்பட்டு அவர் மனைவி 3 குழந்தைங்க, அந்த 5 பேர் செத்தாங்க. அந்த பாவமே ஒன்று அடிச்சிடும் ஸ்டாலினை, நிச்சயம் அளிக்கும். அப்போ கோவப்படும் போது ஸ்டாலின் கோபம் ஆட்சியை கவுக்கலை, 5 உயிரை பழி வாங்கிச்சு அண்ணா நகர் ரமேஷும் அவர் குடும்பத்தையும். அடுத்து ஸ்டாலின் கோவப்பட்டது இவர் மேலே, சாதிக் பாட்சா மேலே கோபப்பட்டார். எங்கே சிபிஐயில் காட்டி கொடுத்துருவானோ 1,76,000 கோடியை அடித்ததுன்னு சொல்லி. அப்போவும் என்னாரு, தற்கொலை பண்ணார் சாதிக் பாட்சா. தற்கொலை பண்ண வச்சவர் யார், ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி வைகோ சொன்னார். அந்த சாதிக் பாட்சா மனைவியே ஸ்டாலின் தான் கொலைகாரன்னு வைகோ சொன்னார். ஆக உங்கள் கோபம் வந்தால் ஆட்சிக்கு வராது. இவருக்கு சொல்கிறேன், ராஜேந்திர பாலாஜிக்கு, ஸ்டாலின் கோபம் ஆட்சி ஒன்றும் கவிழ்க்காது. ஒன்று மற்றவன் சாவா இல்லைன்னு அவன் தற்கொலை பண்ணுவான். இதுதான் சரித்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் உங்களுக்கு ஸ்டாலினை பெரிய தலைவர் தூக்கி வச்சுட்டு ஆளுங்க. எங்களுக்கெல்லாம் அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு குற்றவாளி. இதே கடவுளுடைய இதிலிருந்து அவர் தண்டிக்கப்படுவார். தண்டிக்கப்படும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பயந்தேனா, ஓடினேனா, ஒளிந்தேனா, பராசக்தி வசனம். அவர் எழுதினார்ல, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். அவர் அசிஸ்டண்ட் எழுதி கொடுத்தது. அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அவள் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு 1952 அது பராசக்தி வசனம் மாதிரி இப்போ பேசுகிறாரு ஏவாவே. இந்த ஓடுறது ஒளியறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. பெரிய யோகியர் யாபாவேறு யோகியர் கருணாநிதியும் ஸ்டாலினும் ஓடிப்போனதற்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கிறார். எப்படி எதிர்ப்பது என்பதைத்தான் சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு. உங்கள் கருணாநிதியை 2001 ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்தின ஆள், கைதுக்கு பயந்து ஓடின ஆள், 2வது 3வது மனைவி வீட்டில் நள்ளிரவில் தங்கினார் கைதுக்கு பயந்து. உங்கள் ஸ்டாலின் அங்கேருந்து பயந்து ஓடி பெங்களூருக்கு போனார் கைதுக்கு பயந்து. உங்கள் தலைவர்களே வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பயந்து ஆளுங்க தலைவர். அவங்களாம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க. நீங்கள் வளர்ந்ததே அதிமுகவில். அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் நன்றி கெட்டத்தனமா இன்றைக்கி ஸ்டாலினும் கருணாநிதியும் பெரிய தலைவன் இது பண்ணுறீங்களே. வாங்கினேன் யோகியரா உத்தமரா ஏவா வேலு உங்களை தான் கேட்குறேன். திருவண்ணாமலையில் நீங்கள் அடித்து கொள்ள நாடு இந்த கதையாச்சையா? திருவண்ணாமலையில் சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் சொன்னோம். நீங்கள் கொள்ளையடித்த கதையெல்லாம் பொதுப்பணித்துறையில் மந்திரியாக போட்டு அட்ரா கொள்ளைன்னு சொல்லி ஸ்டாலினும் உனக்கு இது கொடுத்துட்டு ஸ்டாலினுக்கு வேண்டிய அத்தனை செலவையும் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு ஓடினேன்னா ஒளிந்தேனான்னு வெக்கம் இல்லாமல் சிங்கப்பூரில் ஆஸ்பத்திரியில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஓடினேன்னா ஒளிந்தேனான்னு வாசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சரியான ஆம்பளையாக இருந்தால் தைரியமான ஆளாக இருந்தால் ஏவாவிலுக்கு சொல்கிறேன். சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி சிங்கப்பூர் விஎன்டிசி இப்போ அண்ணனை மாற்றியாச்சு. விஎன்டிசியில் ஆஜராங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது எல்லா பேரும் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அண்ணாமலை அவர் போய் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன் மாநாடு வேலை நடத்தலை. அதுவும் கட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, அது ஒரு ட்ரஸ்ட்டு. வீத லீடர்ஸ்னால் 2019 ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அப்போ வச்சுட்டாரு. அப்போ ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னா அவர் சொல்லிட்டார அமித்ஷா தொலைச்சி விடுவான்ட்டார். நீ கட்சி ஆரம்பி ஒன்று தொலைச்சிடுவேன்னாரு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கட்சியை ஆரம்பிக்காமல் 2019 இது பண்ணி 2019 ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்ததை அப்படியே கொண்டு வர்றாரு. அங்கே அண்ணாமலை இவர் ரெடி பண்ணிட்டார். அமித்ஷா எங்கெங்கே சொத்து இருக்குது, யார் யார் தேவையான பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். இருக்கு உங்களுக்கு. அதனால் அதில் அப்படியே தலையில் விழுந்து கும்பிட்றாரு. 16 லட்சம் பேர் சேர்ந்துட்டான் என் ட்ரஸ்ட்டில்னாரு. வந்தது 10,000 பேர் கூட இல்லை.
2000-3000 பேர் தான் சொல்கிறாங்க. 2000-3000 பேரை கொண்டுட்டு வந்திருக்காரு. 2031 ஆட்சி மாறுமா? 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆட்சி மாறுனே வைங்க, உனக்கு யாரும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே. நீங்கள் சம்பாதிச்சது தான் தெரியுமாப்பா. கதையாக சொல்லலாம். சம்பாதிச்சது ஏவா வேலுட்டையும் நேரட்டையும் வாங்கின லஞ்ச பணம் 2000 கோடி 2500 கோடி பெங்களூரில் உலாவி கொண்டிருக்கும் லஞ்ச பணம் யார்கிட்ட இருந்து வந்தது? அவங்ககிட்ட இருந்து தான் வந்தது. இந்த கதையெல்லாம் வரும் ஒன்றுமே. அதனால் இப்போ சொல்லுவார் 10 லட்சம் கடனா விஜய் வந்து இன்னொரு 5 லட்சம் கடன் வாங்கிடுவாராம் 5 வருஷத்தில். விஜய் 5 வருஷத்தில் 5 லட்சம் கடன் வாங்க வரல. விஜய் வந்து 2 வருஷத்துலேயே 2 மாதத்துலேயே 11,000 கோடி மினிஸ்டர்ஸ் வாங்குற லஞ்சம் பூரா அரசாங்கத்தில் சேர்ந்துச்சு. ஆக மாதம் 1 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா மினிஸ்டர்ஸ் வாங்குகிற லஞ்சம் பூரா அரசாங்கத்துக்கு சேரும். கடன் ஏன் வாங்குறாங்க? அதனால் கடனும் வாங்க மாட்டாங்க, எதுவும் வாங்க மாட்டாங்க. அண்ணாமலை போயிருங்க, நீங்கள் வந்து லாயக்கில்லை, அரசியலுக்கு லாயக்கில்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் வந்து யாருக்குமே எதிரி இல்லை, அண்ணாமலைக்கு ஒன்றும் எதிரி இல்லை. ஆனால் அண்ணாமலை அரசியலுக்கு தகுதியற்றவர், பயங்கர கொள்ளையடிப்பவர் அப்படிங்கிறத எனக்கு பொது மக்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பிடிக்காமல் சொல்லலை, நான் பொய்யா இதாக சொல்ல மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்து இந்த திருமாவளவன் கதையை கேளுங்க. அதாவது நம்ம இந்தியாவில் மொத்தம் 788 எம்பிங்க இருக்காங்க. நான் சொல்வது ராஜ்யசபாவையும் சேர்த்து, ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் சேர்த்து 788 பேர் இருக்காங்க. அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இங்கே இருக்கிற மந்திரிங்க நோட் பண்ணி வைப்பாங்க. அவர் பெருசாக சொல்கிறார். அதாவது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் எல்லாமே எம்பிங்களோட பிறந்த நாள் நோட் பண்ணி அன்றைக்கி அவங்களே ஃபோன் பண்ணி வாழ்த்தும்பாங்க. இது கனிமொழிக்கு கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா. இப்போ இந்த திருமாவளவனுக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கிற ஒரு எம்பிங்கிற முறையில் அதில் அதை இவர் வந்து இவங்க கூகுளில் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஃபோன் வந்து முதல்ல இந்த வீடியோ கேளுங்க, எவ்வளோ கீழ்த்தரமான நல்ல தெரியும் உங்களுக்கு. காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாமல் நான் எடுக்கலை. அப்புறம் அடித்த உடனே, சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்தோடனே, திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். பார்த்துக்கங்க. அதாவது ஃபோன் பண்ணுறாரு அமித்ஷா, இன்றைக்கி உங்களை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய மேலே கொண்டு போயிட்டு அவர் ரொம்ப இதாக போயிட்டார். ஒரு எம்பிங்கிற முறையில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, ஆமாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது எப்படி? அதை வந்து அவர் சொன்னோன்னா இவர் பெரிய ஆளாம், அவர் வந்து இவருக்கே வேணும் வாழ்த்து சொல்கிறார். உங்களுக்கு இல்லை திருமாவளவன் 788 எம்பிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. கேட்டுக்கங்க, தெரியாது உங்களுக்கு, அங்கே போய் கேளுங்க. அப்படி திருமாவளவன் வந்து இது முதல்ல அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்தே மாதத்தை முதல்ல பாடிடக்கூடாது அப்படிங்கிற திருமாவளவன். அது ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் செய்யல. சரி, இந்த ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தமாட்டான்ப்பா அவங்ககிட்ட. அவன் எங்கேயே இருந்தான் வந்தே மாதம் பாடுறதுல ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ்காரன் அவன் படுக்கு அவங்க ஒரு பாலிசை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இல்லைனா ஆர்எஸ்எஸ்க்கு அவன் ஓட்டு போடுறான். ஏன்னா பிஜேபின்னு வச்சுக்கிட்டு அவன் இருக்கான், அவன் ஒரு இதில் இருக்கான். வந்தே மாதம் நாட்டுப்பற்றுள்ள பாடியா? உங்களெல்லாம் துரத்தனியா பாகிஸ்தானுக்கு? ஸ்டாலினா உங்களெல்லாம் நாட்டுப்பற்று இல்லாதவன் மனிதனா? வந்தே மாதம்னு ஏன் பாடக்கூடாது? வந்தே மாதம் நாட்டுப்பற்றுள்ள பாடல். இந்தியா பூரா அடிமையாக இருந்தது, தமிழ்நாடையும் சேர்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க பெரிய பெரிய தலைவர்கள் வந்து போராடினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க வாங்கி கொடுத்தது தான் இந்து சுதந்திரம். அப்போ பாரத தாயை வணங்கினா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு ஒரு அம்பேத்கர்னு தூக்கி வைக்கிறீங்களே. அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தை எழுதினார். அம்பேத்கர் தான் வந்தே மாதரம் இதெல்லாம் இந்த பாடல்கள் இதெல்லாம் பாடணும்,
தேசிய கீதம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்போ இருந்தே அவங்கெல்லாம் நாட்டுப்பற்றோடு இருந்தவங்க தானே. உங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லை, உங்களுக்கு மொழிப்பற்றுன்னு இல்லை. நீங்கள் பூரா ஜாதியை வந்து முதன்மையாக வச்சுக்கிறது. எங்கேயா வந்தது மொழி உங்களுக்கு? நீங்கள் பூரா ஜாதியை வரல அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இது பண்ணிக்கிட்டா இவன் அந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, அவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி அப்படிங்கிறது. அங்கே போனீங்கன்னா வந்தே மாத்த பாடிக்கிறத தமிழ் தாய் வாழ்த்த பண்ணி இது ஆர்எஸ்எஸ் பண்ணுற சதி என்ன பெரிய சதி பண்ணி இது உங்களை இது பண்ணிடுறாங்க. தேசியதாபா வந்தே மாதம்ங்கிறது இந்தியாவை பாடக்கூடிய தாய்நாட்டை பாடக்கூடிய ஒரு பாடல். அதில் என்ன அதையும் பாடுறான் இதையும் பாடுறான். இது என்ன வேடிக்கை இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? திருமாவளவன் பாரு ஒரு அரசியல்வாதியில் அந்த நாட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட கருத்து. குதிரைப்பேர் விஷயம் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம நாட்டு வக்கீல் அரசு பதில் சொல்கிறார், நான் கோர்ட்டுக்கு போவாங்கிறது. குதிரைப்பேரம் பண்ணுறதே நீங்கள் தானேயா? அப்புறம் ஆளுநர் போய் நடவடிக்கை எடுக்கணும், உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ தாவைக்கா எம்எல்ஏக்கு பணத்தை கொடுத்தது யார்? உன்னுடைய இது செந்தில் பாலாஜியும் ஒரு தம்பியும் அசோக்கும். இவங்க 2 பேரும் 35 கோடி கொடுத்தாங்க, அதில் 5 கோடி எனக்கு அப்படிங்கிறது தானே அந்த இவருடைய திருநாவுக்கரசுன்னு இப்போ கைதாகிருக்காரு. அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அது இப்போ போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. உங்களை தான் கைது பண்ணி உள்ளே போடணும். அதனால் கவர்னர்கிட்ட இப்போ நாங்கள் கொடுப்போம், இவங்க முந்திக்கிறாங்க. குதிரைப்பேரத்தில் இவங்களே ஈடுபட்டு குதிரைப்பேரத்தை தாவக்கா பண்ணுது, நாங்கள் போய் இயக்கம் கொடுப்போம். இல்லைன்னா கோர்ட்டுக்கு பெரிய கோர்ட்டுன்னு கொண்டு நம்ம பயமுறுத்தலையா? உனக்கு கோர்ட்டு வாசலில் மிதிச்சு எவ்வளோ நல்லாச்சு கேட்டால் வக்கீல் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லிக்கிறாரு. சைதாப்பேட்டையில் நின்ற வக்கீல் மரத்தடியில் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கும் பெயிலுக்கு நின்ற வக்கீல் இன்றைக்கி வந்துக்கிட்டு பயமுறுத்துகிறார். போடுங்களேன், குதிரைப்பேரத்தில் ஈடுபட்டது நீங்கள் உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உங்கள் மேலே தான் அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத நாட்டு வக்கீலுக்கு செய்தியாளர் சொல்கிறோம். அடுத்தது வந்து முதலமைச்சருக்கு தனி பிரிவு உண்டு. அந்த தனி பிரிவில் கூட்டம் அதிகமாகிடுச்சான். எல்லா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அரசாங்கம் பெருமையாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கூட்டமாக அதுமே அதிகமாகிடுச்சு, உண்மையாக இருக்கிறான். ஆனால் அந்த முதலமைச்சர் தனி பிரிவுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ப்பா. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணிட்டார், முதலமைச்சர் தனிப்பிரிவில் போய் இந்த இன்ஸ்பெக்டரையும் தான் அது கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா புகார் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கொடுத்தா அந்த புகார் மனுவை அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு, இவர் கொடுத்த புகார் மனு சிவில் வழக்கு, அதனால் எடுக்க முடியாது அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவில் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு அனுப்புவாங்க, நம்ம விசாரித்தோம், அது வந்து சிவில் வழக்கு, யார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதையே இவங்களுக்கு பதிலாக சொல்லிடுவாங்க. இதுக்கு பதிலாக இப்போ முதலமைச்சர் தனிப்பிரிவு முதலமைச்சர் எப்படி செயல்படணும் தெரியுமா? நீங்கள் வந்து விசாரிக்கணும். அங்கே ஒரு லஞ்சம் இதில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு அதிகாரி இருக்கணும். அவர் ஃபோன் பண்ணி, என் கையில் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, இவங்க விசாரித்து இவங்க கொடுத்தா இதை வந்து ஏன் விசாரிக்கலை அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் இது பண்ண அவனையே எவன் மேலே குற்றம் சாட்டினானா அவனே எழுத வைக்கிறது. எப்படி போனீங்கன்னா எப்படி இதாகும்? அதனால் தாவேக்கா விஜய்க்கு சொல்கிறேன், முதலமைச்சர் தனிப்பிரிவில் தனி அதிகாரி இருக்கணும். வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர்கள் விசாரித்து நீதி வழங்க வேண்டும். அப்போது தான் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு வரக்கூடிய அத்தனை மனுக்களிலும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இதை முதல்ல செய்யுங்க நீங்கள். அதைத்தான் விஜய்க்கு நாங்கள் அறிவுரையாக சொல்ல போகிறோம். அதை விட்டுட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்தாச்சு, அது கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் இதில் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லுங்கள். எத்தனை இதில் நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை அதை சொல்லுங்கள். சம்பந்தப்பட்டவர்களிடம் தானே நீங்கள் கருத்து கேட்குறீங்க, அப்படி இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்யும். இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.